ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கிரைண்டர் எப்படி வாங்குறது, அதில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பற்றி தான் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஷோரூமுக்கு நீங்கள் வந்து ஒரு கிரைண்டர் ஒன்று வாங்க போகிறீங்கன்னா டிஸ்பிளேல இருக்கும். கிரைண்டர் வந்து நம்ம டிஸ்பிளேல வச்சுருக்கலாம். இதே மாதிரி அவங்க டிஸ்பிளேல லைனாக வச்சுருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சைஸ் வேணும், அதில் வந்து 1.5 லிட்டரு இருக்குது, 2 இருக்குது, 2.5 இருக்குது, 3 சைஸ் இருக்கும். மேக்ஸிமம் அந்த தான் ஃபாஸ்ட் மூவிங். அதனால் அந்த 3 சைஸை வந்து டிஸ்பிளேல எல்லோரும் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, முதல்ல வந்து மேக்ஸிமம் வந்து எது ஃபாஸ்ட் மூவிங் நல்லா நீங்கள் ஒரு மைண்டில் ஒரு மாடல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போவீங்க. அங்கே போகும்போது கேட்டுடுங்க சேல்ஸ் பர்சன்ட்டை வந்து என்ன மாடல் நல்லா போகும், எது மார்க்கெட்டில் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது, அந்த மாதிரி கிரைண்டர்லாம் நீங்கள் கேட்டு வச்சுக்கணும். அப்போனா உங்களுக்கு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து விடிஎம்மில் வந்து ஜுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாடல் வந்து எப்படின்னா, இது வந்து உங்களுக்கு வந்து இடம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். இது வந்து எப்படின்னா, மோட்ரு வந்து கீழே வரும். அதனால் உங்களுக்கு வந்து காம்பேக்டாக இருக்கும், ஹை லுக்காக இருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு ஹை ரேஞ்சு லுக்கு கொடுக்கும் இந்த கிரைண்டர் வந்து. இது ரேட்லாம் ரொம்ப கம்மி தான், ஒரு 5000 அந்த மாதிரி தான் வரும். அதே மாதிரி தான் இந்த ப்ரீத்தி ஐகானிக்கின் மாடலு. இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து இதுவும் ட்ரம்மு கீழே தான் வரும். மோட்ரு வந்து கீழே வர்றதுனால உங்களுக்கு வந்து பார்க்க வந்து டில்ட்டிங் கிரைண்டர் மாதிரியே இருக்கும். டில்ட்டிங் கிரைண்டர்னால் அந்த மாவு சரித்து கொட்டுவாங்களா, அந்த மாடலில். ஆனால் இது இடம் வந்து காம்பேக்டாக இருக்கும். ப்ரீத்தி கம்பெனி ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட் மூவிங்கிறனால இது வந்து நல்லா அதிகமாக சேல்ஸ் ஆகிற கிரைண்டரில் இது ஒன்று. அடுத்து இந்த கிரைண்டர் ப்ரீமியரில் வந்து டில்ட்டிங். இது டில்ட்டிங்னால் எப்படின்னா, இந்த சைடில் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சரிச்சிங்கன்னா மாவு சரித்து கொட்டுறது. இந்த மாதிரி மாடல்லாம் ரொம்ப அதிகமாக மூவ் ஆகும். இந்த மாதிரி மாடல் தான் லைக் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து வெயிட் அதிகமாக இருக்கும், கல் வெயிட் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களாம் நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ண முடியாது. சரிச்சு கொட்டினா ஈஸியாக அப்படியே மாவும் அள்ளிடலாம், அப்படியே வாஷ் பண்ணுறது ஈஸியாக வாஷ் பண்ணிடலான்ட்டு அதிகமாக மூவ் ஆகிறது வந்து இந்த மாடல் லைஃப் ஸ்டைல்னு ஒரு மாடலு. இந்த மாடல் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கும். அடுத்து என்ன மாடல்னால் ப்ரெஸ்டீஜில். இதெல்லாம் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், 4500 அந்த மாதிரி வரும். இதெல்லாம் வெளிநாட்டில் யூஸ் பண்ணுற கிரைண்டரு, அமீர்தா அந்த மாதிரி வரும். இது 110 வால்ட்டு, வெளிநாட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதுதான் அமீர்தா சிட்டி. இது 2.5 லிட்டர் வரும். இந்த மாதிரி கிரைண்டர் நிறைய வந்து நீங்கள் மாடல் டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க. நீங்கள் என்னென்னா போய் என்ன பார்க்கணும், டிஸ்பிளேல எது நல்லா ஃபாஸ்ட் மூவிங், அந்த மாதிரி சேல்ஸ் பர்சன்ட்டை கேட்டுக்கணும். எது நல்லா மூவிங்கோ அதை வாங்கிக்கணும். எக்ஸ்சேஞ்சு அதிகமாக ஆஃபர் தராங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ரேட்டு கம்மியான கிரைண்டரும் வாங்கிடக்கூடாது. எக்ஸ்சேஞ்சு கம்மியாக தான் எடுப்பாங்க, இருந்தாலும் ரேட்டு கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக அவங்க சொல்கிறதும் நீங்கள் வாங்கக்கூடாது. எது உங்களுக்கு வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும். இது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது அல்ட்ரா. இது 1.25 லிட்ரு. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இதுமாதிரி பாக்ஸ் பீஸ் வரும். இதில் மாதிரி உங்களுக்கு வந்து பாக்ஸிலே இதில் டேட்டு என்னெல்லாம் வெயிட்டு, எல்லா வெயிட்டும் 230 மோட்ரு கெப்பாசிட்டி. இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் அளவுலாம் கரெக்டாக போட்டிருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. என்ன மாடலு எதுன்னு எல்லாமே இந்த பாக்ஸில் போட்டிருக்கோம். பாக்ஸு நீங்கள் புதுசாக வாங்கினாலும் வீட்டுக்கு டெலிவரி வரும். அந்த இதில் வந்து எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா, உள்ள கலர் தான் கொடுத்துருக்காங்களா, மோட்ரு கெப்பாசிட்டி அதே தானா அப்படின்னு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. எது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த மாதிரி மாடல் எது வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ ஆனந்தாவில் ஒரு மாடல் வந்திருக்கு, டபுள் ட்ரம்மு வந்து 1 லிட்டரு ட்ரம்மும் உண்டு, அதில் 2 லிட்டரு ட்ரம்மும் உண்டு. அப்போ உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் மசாலா வடை அந்த மாதிரி போடுறதுக்கு வந்து 1 லிட்டர் ட்ரம்மு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்கு வந்து 2 லிட்டரு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எது எது ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சர்வீஸ் நல்லா இருக்குமா, வாரண்டி கார்டெல்லாம் இருக்குமா அப்படின்னு நல்லா செக் பண்ணி வாங்கிடுங்க. பாருங்கள், இது வாரண்டி கார்டு எல்லாம் அதிலே இருக்குது. பாக்ஸ்லேயே வாரண்டி கார்டு இருக்கான்னு முக்கியமாக பார்க்கணும். பாக்ஸ் வந்து வரும்போது நமக்கு சீல் ஓப்பன் பண்ணாமல் இருக்கணும். ஓப்பன் பண்ணாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. சப்போஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சிலது வந்து அதில் அவங்க சீல் வைக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. கிரைண்டர் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வந்து ரன் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா சவுண்டு தான் முக்கியம். சவுண்டு எப்படி இருக்குது, ட்ரம்மு நல்லா மூவ் ஆகுதா, நல்லா ஸ்பீடாக ஒர்க் ஆகுதா, அந்த மாதிரி பார்த்துக்கிடுங்க. கெப்பாசிட்டி வந்து அதிகம் போடுறது வாங்காதங்க. மேக்ஸிமம் போடுற 2 ஆளாக்கு 3 ஆளுக்கு அந்த ஆளாக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு வாங்கிடுங்க. ஏன்னா அதிகமாக போடுறது வந்து ட்ரம் வந்து ஸ்லோவாக மூவ்மெண்ட்டாக இருக்கும். இதுனால் நம்மளுக்கு வேலை குயிக்காக முடியும், அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ மேக்ஸிமம் ஃபேமிலி வந்து 3 பேர் 4 பேர் தான், அதுக்கு மேலே ஃபேமிலி கிடையாது. அதனால் முந்திய மாதிரி கூட்டு குடும்பம் மாதிரி 6 பேர் 7 பேர் அப்படின்றதுனா கிரைண்டர் பெருசாக வாங்கலாம். இப்போ 2 லிட்டர் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது. எல்லாருமே இதேமாதிரி 1.25 லிட்டர் தான் காம்பேக்டாக வாங்கிடுறாங்க. அதனால் நம்ம போகும்போது எது ட்ரெண்டிங்கில் இருக்கோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வாங்கிடுங்க. அந்த பாக்ஸில் டேட்லாம் நல்லா கரெக்டானு பார்த்துக்கிடுங்க.
பீஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி வாங்கிக்கிடுங்க. ஏன்னா நல்ல சர்வீஸ் கொடுக்குற கம்பெனியாக ஃபஸ்ட்டு வாங்கிடுங்க. நீங்கள் வந்து சர்வீஸ் கொடுக்குற இது வந்து நல்லா சப்போர்ட் பண்ணால் நல்லா சர்வீஸ் நல்லா இருக்கனால அந்த கம்பெனி நல்ல ப்ராடக்ட்டுன்னு அர்த்தம். சர்வீஸ் நீங்கள் ஒஸ்ட்டு பிஹேவியராக இருந்தீங்கன்னா அதை வாங்காதுங்க. நல்லா கேட்டு வாங்கிடுங்க. அவ்வளோதான். இதான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது கிரைண்டர் வாங்க போகும்போது இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோட்ரு வாரண்டி வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து மேக்ஸிமம் 2 இயர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க மோட்ரு வாரண்டி. டோட்டல் பாடி 5 இயர்ஸ் கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் வந்து அதுக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நீங்கள் வாங்க போகும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து கிரைண்டர் வந்து யூஸ் ஆகாமல் ஒன்று யாருக்கா யூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துடணும். இல்லையா எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் பழசு போட்டிங்கன்னா வெறும் 200 300 அப்படின்னு தான் எடுப்பாங்க. 500 எடுப்பாங்க. எக்ஸ்சேஞ்சுனால் கூட ஒரு 500 600 போனாலும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சுன்னா எக்ஸ்சேஞ்சே போட்டு எடுத்துங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன், நல்ல ஆப்ஷனு. அதனால் பழைய கிரைண்டர் இருந்தால் எக்ஸ்சேஞ்ச் எடுத்து போட்டுவிடுங்க. அதனால் சர்வீஸ் ஃபஸ்ட்டு, ரேட்டு இதெல்லாம் ரெண்டாவதுங்க. நீங்கள் ஆன்லைனில் வாங்குறத விட என்றைக்குனாலுமே ஒரு பொருள் வாங்கினா நேரில் ஷாப்பில் போய் வாங்க. உங்களுக்கு டச் ஃபீல்டு நேரில் பார்த்து எப்படி இருக்குது நல்ல ஃபீட்பேக்லாம் கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. நீங்கள் ஆன்லைனில் போட்டுட்டு அந்த எந்த பீஸ் வருதுன்னே தெரியாது. பாக்ஸ் வெளியே புதுசாக இருக்கும், 2024 தான் போட்டிருக்கோம். ஆனால் உள்ளே எந்த பீஸ் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. பழைய பீஸை கூட வச்சு அனுப்புவாங்க. ரன் ஆகாது, அது கம்ப்ளைண்ட் பண்ணணும். எதுக்கு போட்டு நீங்கள் எது இருந்தாலும் நேரடி ஷாப்புக்கு வாங்க. இதேமாரி ஷாப்புக்கு வந்தீங்களா, நல்ல டெஸ்ட்டு பார்த்தீங்களா, நல்ல ஃபீட்பேக் கேட்டிங்களா, நல்லா டச் ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. அதுதான் லாங் லைஃப் தரும். ஆன்லைன் போகாதுங்க. அது வந்து நமக்கு இப்போதைக்கு ரேட்டு நல்லா இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் சர்வீஸ் ₹1 கொடுக்க மாட்டான். இதேமாரி ஷாப்புக்கு வந்து வாங்க. அதான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் வந்து நமக்கு யூஸ் ஆகுதோ ஆகலையோ மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு ஒரு குரூப்பில் போட்டு விடுங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.